என் இனிய வலைதள பிரியர்களுக்கு, தமிழ் இனத்திற்கு இந்த வாரம் நான் சென்ற வாரம் சொன்னதைப் போல் ஏறக்குறைய 8 தலைப்புகளில் எம் தமிழக மீனவர்களின் துயரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் 457 464 வரை இந்த 8 தலைப்புகள். இது நான் மிகவும் வேதனையோடு எழுதிய படைப்புகள். இதை சென்ற வாரமே உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வருவேன் என்று ஒரு உறுதிமொழி சொல்லி சென்றேன். அதேபோல்தான் இந்த வாரம் என்னுடைய படைப்புகளை மீனவர்களின் குரலாய் துயரங்களாய் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு தமிழ் இனத்தை அழிக்க துடிப்பதா. தலைப்பு தமிழ் இனத்தை அழிக்க துடிப்பதா. இந்திய தேசம் பல உயிர்களின் வாசம். இந்த உயிர்களுக்கு இந்தியாவே செய்யலாமா மோசம். இந்திய தேசம் பல உயிர்களின் வாசம். இந்த உயிர்களுக்கு இந்தியாவே செய்யலாமா மோசம். தமிழக மீனவர்கள் இந்தியாவில் பிறந்ததே சாபம். மீனவர்கள் மீது இந்தியாவிற்கு என்ன கோபம். தமிழக மீனவர்கள் இந்தியாவில் பிறந்ததே சாபம். மீனவர்கள் மீது இந்தியாவிற்கு என்ன கோபம். இனி மீன்பிடி தொழில் செய்ய வேண்டாமா அல்லது மீன்பிடிக்க கடலுக்கே செல்ல வேண்டாமா. இனி மீன்பிடி தொழில் செய்ய வேண்டாமா அல்லது மீனவன் மீன்பிடிக்க கடலுக்கே செல்ல வேண்டாமா. எத்தனை காலம் அழுவது மீனவ குடும்பம். இன்னும் தொடர்கிறது இந்த துயரம். எத்தனை காலம் அழுது புலம்புவது மீனவ குடும்பம். இதையும் இந்தியா வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது. இதை என்னவென்று சொல்வது. ஒரு மனிதாபிமான முறையோடாவதும் இலங்கையை இந்தியா தட்டி கேட்க வேண்டும். அதற்காகத்தான் எத்தனை காலம் ஆளுது மீனவ குடும்பம் இன்னும் துயரத்தில் ஆழ்வது மடிவது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்தியாவே ஒரு சிற்குரல் கொடை இலங்கைக்கு போதும். அதன் கொட்டம் தானா அடங்கும். ஆனால் அதை செய்வதற்கு கூட இந்தியாவிற்கு மனமில்லை என்றபோது எம் இந்திய மக்களுக்காக படைக்கப்பட்ட ஜனநாயகமே தமிழினத்தை காக்க மௌனம் கொள்ளலாமா. நம் இந்தியா தேசத்திற்கெல்லாம் செய்கிறது உபதேசம். ஆனால் எம் மீனவ சமூகத்தின் மீது இல்லையே அந்த பாசம். இந்தியா தேசத்திற்கெல்லாம் செய்கிறது உபதேசம். அதை வரவேற்போம். ஆனாலும்
எம் மீனவ சமூகத்தின் மீது இல்லையே அந்த பாசம்? வாக்குக்காக மட்டும் வழங்கப்படும் உயிரா? இந்தியாவே, நீ செய்வது சரியா அல்லது சதியா? வாக்குக்காக மட்டும் மீனவர்களுக்கு, தமிழர்களுக்கு கொடுக்கப்படும் உயிரா? இந்தியாவே, நீ செய்வது சரியா அல்லது சதியா? இந்த தேசத்தின் இயலாமையால் மீனவ சமூகமே அளிக்கப்படுவது இந்தியாவிற்கு பெருமையா? இந்திய தேசத்தின் இயலாமையால் மீனவ சமூகமே அளிக்கப்படுவது இந்தியாவிற்கு பெருமையா? இந்தியாவே மீனவர்களை கைவிட்டால் ஐயோ, இலங்கை விரட்டி விரட்டி சுடுமே அதன் கண்ணில் பட்டால். இந்தியாவே மீனவர்களை, தமிழக மீனவர்களை கைவிட்டால் இலங்கை விரட்டி விரட்டி சுடுமே அதன் கண்ணில் பட்டால். இது இந்தியா அரசுக்கு தெரியாதா அல்லது தெரிந்தும் இந்திய தமிழர்கள் மீது கருணை இல்லையா என்ற கேள்வி சராசரி சாமானியனுக்கும் எழும்போது நாம் இந்திய தேசத்தை ஆளும் அரசுக்கு ஏன் இது புரியவில்லை, பிடிபடவில்லை? அப்படி என்றால் தமிழினத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா? எந்த ஒரு சிறு பிரச்சனைக்கும் இந்திய அரசிடம் தானே தமிழகம், தமிழினம் கேட்டு கோரிக்கை வைத்தாகணும். இதை புறக்கணிக்கப்பட்டால் இது வேறு விதமான சிந்தனையை உருவாக்கி விடாதா? கொண்டனைத்து செல்வதில் வேண்டும் இந்தியாவிற்கு பெருந்தன்மை. அது தவறினால் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்திய தேசம் வேற்றுமையை காண நேரிடும். அதற்கு தமிழினமோ தமிழனோ பொறுப்பாக முடியாது. காரணம், இந்திய அரசிடம் மண்டியிட்டு எந்த விதத்தில் நாங்கள் கேட்கணுமோ, கெஞ்சணுமோ அல்லது நேர்வழியில் அறவழியில் போராடணுமோ அத்தனை வகையிலும் மத்திய அரசிடம் எங்கள் கோரிக்கைகளை வைத்துவிட்டோம். அப்படி இருக்க கண்டுகொள்ளாமல் கண்டும் காணாமல் இருப்பது இந்திய அரசிற்கு பெருமையா? இனியாவதும் இந்திய அரசே தமிழர்கள் மீது கருணை கொண்டு எம் இலங்கை பிரச்சனையில் நல்லதொரு தீர்வு காண வேண்டும். தமிழக கடலோர கனிம வளங்களின் வரைபடம் தயாராகிக் கொண்டு இருக்கிறது இந்த நிமிடம். தமிழக கடலோர கனிம வளங்களின் வரைபடம் தயாராகிக் கொண்டு இருக்கிறது இந்த நிமிடம். இந்தியா சுதந்திரம் பெற தமிழினம் போராடினோம் பல வருடம். ஆனால் இன்று இந்தியாவிற்குள்ளேயே தமிழினம் அடிமையானோம். இந்தியா சுதந்திரம் பெற தமிழினம் போராடினோம் பல வருடம். ஆனால் இன்று இந்தியாவிற்குள்ளேயே தமிழினம் அடிமையானோம். இந்த கொடுமை எங்கு நடக்கும்? இது இன்னொரு சுதந்திர யுத்தமாய் மாறும். தயவு செய்து இந்தியாவே தமிழகத்தின் பிரச்சனைகளை கூர்ந்து கவனித்து நல்லதொரு முடிவை எடுக்க தவறினால் இந்த கொடுமை எங்கேயும் நிகழக்கூடாது. இந்தியாவில் தமிழர்கள் வாழ்வதால் தான் உங்களை நாங்கள் மண்டியிட்டு காட்டுக்கொள்கிறோம். இந்த கொடுமை எங்கும் நிகழும். இது இன்னொரு யுத்தமாய் மாறும்.
இதற்கு காரணமாய் இந்திய அரசே இருந்துவிட வேண்டாம். ஆட்சியும் அதிகாரமும் உன்னிடம் இருப்பதால், உங்களிடம் இருப்பதால் தமிழினத்தை அழிக்க துடிப்பதா? ஆட்சியும் அதிகாரமும் உங்களிடம் இருப்பதால் தமிழினத்தை அழிக்க துடிப்பதா? வேண்டாம் இந்திய அரசே, இனியாவது பரிசீலனை செய், எங்களுக்கான உரிமையை கொடு. தமிழினம் எப்போதுமே வளைந்து கொடுக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும். ஆனால் கோழையாய் வாழ்ந்து பழக்கமில்லை, எங்கள் வரலாறும் இல்லை என்பதை அரசுக்கு தயவு கூர்ந்து இலங்கை பிரச்சனையில் இனியும் தாமதிக்காமல் நல்லதொரு முடிவை எடுத்து தமிழக மீனவர்களை வாழ்வை வளப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு இக்கவிதையின் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.